குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 2025 வியாழக்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் நிறைய டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இதனுடைய அனைத்து டெஸ்ட் பேஜோட பிரிண்ட் அவுட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9123577952 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஒரு 2 or 3 டேஸில் வந்துடும். நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும், உங்கள் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ரஃபேல் போர் விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காங்க. நாட்டின் மேம்பட்ட பன்முக தாக்குதல் போர் விமானமான ரஃபேல் போர் விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது யூஸ்வலாக நடக்கிறது தான். எல்லா குடியரசுத் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய மேம்பட்ட இதை வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அது பறக்கலாம். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் கடந்த 2023 சுகோய் 30 ஓகேங்களா MKJ அப்படின்ற போர் விமானத்திலையும் பயணம் மேற்கொண்டாங்க. ஓகேங்களா? இந்த இரு போர் விமானங்களையும் பயணித்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற புதிய வரலாறையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டது. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 36 விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 17வது படை தொகுப்பினுடைய கட்டுப்பாட்டு அதிகாரியான குரூப் கேப்டன் அமித் ஹேஹானி வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்கியிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் போர் விமானத்தினுடைய முதல் பெண் விமானி சிவாங்கி சிங்குடன் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசாம் மாநிலம் தேஜ்பூரில் உள்ள விமானப்படை நிலையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து சுகோய் 30 MKJ அப்படின்ற போர் விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கு முன்பு முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் 2006லையும் பிரதீபா பாட்டில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டும் சுகோய் போர் விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பறந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அடுத்தது ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே தகாய்ச்சியுடன் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதில் முக்கியமான ஜப்பானின் முதல் பெண் பிரதமருடைய பேர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பக்ரைனில் நடைபெறும் 3வது ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தத்தில் தங்கமும் டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலமும் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இதில் மல்யுத்தத்தில் மகளிருக்கான ப்ரீ ஸ்டைலில் 61 கிலோ எடைப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா யாஷிதா தங்கப்பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ICC ஒரு நாள் கிரிக்கெட் தரவரிசையில் பேட்டர்கள் பிரிவில் இந்தியாவின் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்பர் 1 எடுத்து பிடிச்சிருக்கார். ஓகேங்களா? தரவரிசையில் 3ஆம் இடத்தில் இருந்தவர் தற்போது 2 இடங்கள் முன்னேறி இந்திய கேப்டன் சுமன் கில்லை வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு வந்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது அணுசக்தியை பயன்படுத்தி வரம்பில்லா தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய அதிபரான விளாடிமிர் புதின். ஓகேங்களா? ரஷ்ய அதிபருடைய பேர் முக்கியமானது. அணுசக்தி மூலம் தானியங்கி முறையில் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி வாகனமான பொசைடன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளியை விட வேகமாக செல்லும் புதிய சூப்பர் சோனிக் விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆய்வு மையம் வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? X-59 அப்படின்ற இந்த விமானத்தில் பயணிகள் போக்குவரத்தை மனதில் கொண்டு வந்து நாசா வந்து பார்த்திங்கன்னா லாக்கிட் மார்டின் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வடிவச்சுன்னு வராங்க. இது வந்து ஆல்ரெடி சோதித்து பார்க்கும்போது அதனுடைய சத்தம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தனால இதில் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்ய முடியாதனால அதனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தென்காசி அருகே ஆயக்குடியில் அனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடைபெற்ற அரசு விழாவில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினுடைய 1 லட்சமாவது பயனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சாவி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. தமிழகத்தில் கிராமப்புற பகுதியில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளதாக கண்டறியப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து குடிசையில்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் பொருட்டு 2030ஆம் ஆண்டுக்குள்
ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் புதிய வீடுகளை கட்ட வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் கொடுத்துருக்காங்க. குடிசையில்லா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2030 அதுக்குள்ளே 8 லட்சம் வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் 1 லட்சமாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தண்டனை கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லேருந்து எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.